ராகுல் காந்தி அரசியல் எப்படி இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு பீகார்ல. எப்போ இதுக்கு எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி 1300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு. 25 மாவட்டங்கள், 110 சட்டமன்ற தொகுதிகளை கிராஸ் பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் மாசம் கடுமையான வெப்பம் நிலவக்கூடிய ஒரு சூழல், அதுல கடுமையா வேலை செஞ்சிருக்கிறாரு. பண்ணிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. நவம்பர்ல எலெக்ஷனு, சரிங்களா? செப்டம்பர் 1ஆம் தேதி எலெக்ஷனை பிரச்சாரத்தை முடிச்சவரு அதுக்கு பிறகு எங்க இருக்கிறாருன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் இருக்கிற சிலி பல்கலைக்கழகத்துல போய் ஓட்டு திருட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இங்க எலெக்ஷன் இங்க நடந்துட்டு இருக்குது, பீகார்ல பிரச்சாரம் தீவிரமா நடந்துட்டு இருக்குது. ஆனா ராகுல் காந்தி எங்க இருக்காரு? தென் அமெரிக்காவில் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு மொத்தமே இந்த 2 மாத காலகட்டத்துல 2 முறை தான், ஒரு 3 முறை தான் வெளியில வர்றாரு. ஒண்ணு அங்க சிலி பல்கலைக்கழகம், அதுக்கு பிறகு டெல்லியில உள்ள ஸ்வீட் கடையில ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ வெளியில வருது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா கிரவுண்ட்ல கடுமையான பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு. ஏன்னா ராகுல் காந்தி எங்கன்னு எல்லாம் கேட்கறாங்க. இவ்வளவு நாள் பிரச்சாரம் பண்ணாரு, ஓட்டு திருட்டு இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி மக்கள்லாம் ஒரு பெரிய ஒரு எழுச்சி காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்துறாரு.